Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. ஒவ்வொரு நாளும் 10 வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தங்கள் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்சஸ்ல பயன்படுத்துறது, இதை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன 10 வார்த்தைகள் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலான்றதை கத்துக்கலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை பிட்வீன். பிட்வீன் அப்படின்னா இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா நடுவில் அல்லது இடையில் அப்படின்றது தான் அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, அவர் கவிக்கும் ரவிக்கும் இடையில் நிற்கிறார். அதாவது கவிங்கிற ஒரு பர்சனுக்கும் ரவிங்கிற ஒரு பர்சனுக்கும் இடையில அவர் நிற்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ரெண்டு பேத்துக்கு இடையில நிக்கிறாங்க. இங்க பிட்வீன் நம்ம பயன்படுத்துறோம். இதை இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம்னா he is standing between கவி and ரவி. he is standing between கவி and ரவி. இதே மாதிரி நம்ம யாரையாவது வீடு கேக்குறாங்க, சோ அவங்களோட வீடு எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு 2 வீடுகளை சொல்லிட்டு அந்த 2 வீட்டுக்கும் நடுவுல இருக்க வீடு, இல்லைன்னா அந்த 2க்கும் நடுவுல இருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம பிட்வீன் அப்படின்றத பயன்படுத்தலாம். பிட்வீன் அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் நடுவில், இடையில் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் அமாங். அமாங் அப்படின்னா மத்தியில், சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி சொல்றது அமாங் அப்படிங்கிறது மத்தியில். எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் கூட்டத்தின் மத்தியில் நிற்கிறார். அந்த கிரௌடோட சென்டர்ல மத்தியில அவ நிக்கிறா அப்படின்னு சொல்றோம். இதை இங்கிலீஷ்ல she is standing among the crowd. she is standing among the crowd அப்படின்னு சொல்லணும். சோ இங்க அமாங் அப்படிங்கிறது அவ மத்தியில நிக்கிறா அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நம்ம அமாங் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ அமாங் அப்படிங்கிறதோட கரெக்டான தமிழ் அர்த்தம் மத்தியில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அன்டில். அன்டில் அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தத்துல நம்ம பாக்குறோம்னா வரை. அதாவது ஒரு டைம் வரைக்கும், 5 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இங்கதான் அந்த வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் அன்டில். எக்ஸாம்பிள் பாருங்க, மாலை 5 மணி வரை நான் அங்கே இருந்தேன். நானு ஈவினிங் 5 மணி வரைக்கும் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இங்க வரைக்கும் அப்படின்னு நம்ம பேசுறத வரை, அன்டில். இதை இங்கிலீஷ்ல ஐ வாஸ் தேர் அன்டில் 5 PM. ஐ வாஸ் தேர் அன்டில் 5 PM. இங்க அன்டில் அப்படிங்கிறது வரை. சோ நம்ம எவ்வளவு நேரம் வரைக்கும் அங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வரை அப்படின்றதுக்கு அன்டில் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம். அன்டிலோட மீனிங் வரை. நெக்ஸ்ட் ஒன் இன்டு. இன்டு அப்படிங்கிறது இக்குள். அதாவது இப்போ ஒரு கடைக்குள்ள போறோம், ஒரு கடை இருக்கு அதுக்குள்ள போறோம், ஒரு குகை இருக்குன்னா அதுக்குள்ள போறோம், ஒரு டனல் இருக்குன்னா அதுக்குள்ள போறோம், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இக்குள் அப்படின்றது அதோட அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, நாங்கள் கடைக்குள் சென்றோம். சோ நாங்க கடைக்குள்ள போனோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த குள், அதுதான் இன்டு. இதை இங்கிலீஷ்ல we went into the store. we went into the store இல்லனா we went into the shop அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோர் அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்லாம் சொல்லுவோம் இல்லையா. சோ இததான் இங்க சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், கடைக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்றத we went into the shop. ஓகே, சோ into அப்படிங்கிறது குள், அந்த கடைக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, இக்குள் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள், அதுதான் into. நெக்ஸ்ட் ஒன் want to. want toன்னு சொல்றது மீது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், பூனை மேசை மீது குதித்தது. பூனை மேசை மீது குதித்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை இங்கிலீஷ்ல the cat jumped onto the table. the cat jumped onto the table. இங்க onto அப்படிங்கிறது அந்த பூனை என்ன பண்ணுது, மேசைக்கு மேல குதிக்குது, மேசையின் மீது குதிக்குது, அதுதான் இங்க onto அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ onto அப்படிங்கிறது மீது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப். அவுட் ஆஃப் அப்படிங்கிறது இருந்து வெளியே அப்படிங்கிற அர்த்தம். அதாவது இப்போ ஒரு பைக்குள்ளேயோ ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து நம்ம வெளியே எடுப்போம் இல்லையா. ஏதாவது ஒரு திங்ஸ் அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பைக்குள்ள பேகுக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள இருந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது உள்ள இருந்து நம்ம என்ன பண்றோம், வெளியே எடுக்கிறோம் இல்லையா. சோ அததான் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் என் பேனாவை என் சட்டை பையிலிருந்து வெளியே எடுத்தேன். சோ அந்த பேனா எங்க இருக்கு, என்னோட சட்டை பைக்குள்ள இருக்கு. நான் அதை என்ன பண்றேன், அந்த பைக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறேன் பாத்தீங்களா. சோ அதுதான் இங்க அவுட் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்ல வருது. இதை இங்கிலீஷ்ல நாம இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னா I took my pen out of my pocket. I took my pen out of my pocket. இங்க out of அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அந்த பென் சட்டை பைக்குள்ள இருக்கு, அதை உள்ள இருந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். சேம் இதே மாதிரி தான் நம்ம பேகுக்குள்ள இருந்து புக்ஸ் வெளியே எடுக்கிறோம், பாக்ஸ்குள்ள இருந்து திங்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இருந்து வெளியே எடுக்கிறோம் பாத்தீங்களா. சோ அதுதான் இங்க அவுட் ஆஃப் அப்படிங்கிறது, அது இருந்து வெளியே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆஃப்.
ஆஃப் அப்படிங்கறதோட தமிழ் அர்த்தம் இருந்து அப்படிங்கறது அர்த்தம். எக்ஸாம்பிள், அவர் பஸ்ஸில் இருந்து குதித்தார். அவர் என்ன பண்றாரு? பஸ்ல இருந்து குதிக்கிறாரு. இங்க பஸ்ஸில் பக்கத்துல பாருங்க இருந்துன்றது சேர்ந்து வருது இல்லையா? சோ அதுதான் இங்க ஆஃப் அப்படிங்கிறது. he jumped off the bus. he jumped off the bus. பஸ்ல இருந்து குதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இங்க ஆஃப் அப்படிங்கிறது இருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. நெக்ஸ்ட் வேர்ட் டியூரிங். டியூரிங் அப்படிங்கறதோட தமிழ் அர்த்தம் நேரத்தில். அதாவது நாங்கள் பிற்பகல் நேரத்தில் 1 மணி நேரம் வேலையை நிறுத்துகிறோம். சோ மத்தியான நேரத்துல நாங்க 1 மணி நேரம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நாங்க வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து இந்த பிற்பகலுக்கு பக்கத்துல வந்திருக்கு பாருங்க நேரத்தில். சோ அதுதான் டியூரிங். இதை இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம்னா we stop work for 1 hour during the afternoon. ஸோ டியூரிங் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தில் அப்படின்றது தான் இங்க டியூரிங். we stop work for 1 hour during the afternoon. ஸோ டியூரிங் அப்படின்றது நேரத்தில் அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் வார்த்தை ஓவர். ஓவர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் மேலே. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. எங்கள் கிராமத்தின் மேலே விமானம் பறக்கிறது. எங்களோட கிராமத்துக்கு மேல விமானம் பறக்குது. அப்ப இங்க ஓவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹைட் அப்படின்றத பாத்துக்கோங்க, மேலே. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா the aeroplane is flying over our village. the aeroplane is flying over our village. சில நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு மேல சொல்லுவோம் இல்லையா, ஃபிளைட்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம சொல்றது அந்த மேலேங்கிறது ஓவர். ஓவருக்கு தான் மேலே அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் அண்டர். அண்டர் அப்படின்னா இதோட தமிழ் அர்த்தம் அடியில் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ மேசைக்கு அடியில பூனை இருக்கு, இல்லைன்னா மேசைக்கு அடியில புக் இருக்கு, இந்த மாதிரி அடியில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான் அண்டர். எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் பணப்பையை தலையணிக்கு அடியில் வைத்தாள். அவன் என்ன பண்றா, அவளோட பர்ஸ பிலோக்கு அடியில, ஓகே, சோ அடியில்னா பாத்துக்கோங்க, பிலோக்கு அடியில் வைத்தாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை இங்கிலீஷ்ல she put the money purse under the pillow. she put the money purse under the pillow. எங்க வைக்கிறா, தலையணிக்கு அடியில வைக்கிறா. அப்போ அண்டர் அப்படிங்கறதோட மீனிங் என்னது, அடியில். சோ இங்க பர்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கோம். இதே மாதிரி மொபைல்ல நம்ம வைப்போம், புக்ஸ் படிச்சுட்டு வைப்போம், அண்ட் டேபிள் அடியில இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, சோ அதுக்கு நம்ம அண்டர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். இன்னைக்கு நாம லேர்ன் பண்ண இந்த 10 வார்த்தைகள்ல ஆல்ரெடி உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் தெரியும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதா இல்லையான்றதையும் சொல்லுங்க. இது போல இன்னும் எளிமையா இங்கிலீஷ் பேசுறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா நிறைய வீடியோஸா வந்து ஷேர் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.